ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இது பச்சரிசி மாவு. வீட்டில் எல்லோரும் கோலம் போட தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எறும்புக்காக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நெகட்டிவ் தாட்ஸாகவே நடந்துகிட்ருந்துச்சு. ஒரு 7 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குடம் உடையிறது, தீப விளக்கு வந்து இதாகுது. அப்போ வந்து ஒரு குருக்கள்கிட்ட வந்து கேட்டோம். அவங்க வந்து அரச மரத்துக்கடியில் இருக்க பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி அங்கே எறும்பு புத்து இருக்கும், அதில் வந்து நீங்கள் அரிசி போடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆச்சு. அதிலேருந்து நம்ம வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கோலத்துலேயும் போடுவேன். இந்த மாதிரி எறும்பு புத்துக்காகவும் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நான் சொன்னதை நாங்கள் பண்ணணும். எறும்புக்கு இது மாதிரி பண்ணுறத வந்து 1000 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு சமமாக சாப்பிட்டு போகுது. இதெல்லாம் நாங்கள் வந்து அந்த குருவிகளுக்கு வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸு. எப்பயுமே வந்து நம்ம பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி எவ்வளவோ செலவு பண்ணுவோம். ஆனால் வந்து அப்போ யாராவது ஒருத்தருக்காகவாச்சும் இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுங்க, ரொம்ப நல்லது. தானத்துலேயும் சிறந்த தானம் வந்து அன்னதானம் தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் தினைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.